Students, good morning. In the last class, we have seen about electricity, right? So, நம்ம எலக்ட்ரிசிட்டினா என்னன்னு பார்த்தோம், எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு டெஃபினேஷன் பார்த்தோம், ஓகேவா? தென் வேறு என்ன பார்த்தோம், எஸ்ஐ யூனிட். ஸோ 1 ஆம்பியர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம், ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். ஸோ ஓகேவா? தென் எலக்ட்ரிக் சர்க்கியூட் பார்த்துருக்கோம், கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும்னு பார்த்துருக்கோம். எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் நிறைய எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கும், நிறைய காம்பனன்ட்ஸ் சேர்ந்தது தான் வந்து எலக்ட்ரிக் சர்க்கியூட். ஒரு சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்கியூட் நீ இப்போ மேக் பண்ணுற, நீ என்ன பண்ணுற, கொஞ்சம் ஒயர் வச்சுருக்கேன். ஸோ பேட்ரியிலேருந்து ஒன் எண்ட்லேருந்து என்ன பண்ணுற, ஒயரை வந்து பல்பு கனெக்ட் பண்ணுற. ஸோ இன்னொரு எண்ட்லேருந்து இன்னொரு ஒயரை பல்பு கனெக்ட் பண்ணுற. ஸோ இந்த பல்பு, இந்த ஒயர், இந்த பேட்ரி, இதெல்லாம் தான் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ். நீ மேக் பண்ணுறது ஒரு சர்க்கியூட். நீ மேக் பண்ணுற அந்த ஃபுல் செட்டுக்கு பேர் சர்க்கியூட். காம்பனன்ட்ஸ் வந்து அதில் உள்ள அந்த ஒவ்வொரு பார்ட்டும் ஒரு காம்பனன்ட்ஸ். ஸோ அந்த காம்பனன்ட்ஸ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்தர் ஒரு கொஸ்டின் வந்து மிஸ் ஆயிடுச்சு, ஸோ நோட் பண்ணிக்கோ. வாட் இஸ் எலக்ட்ரிக் சர்க்கியூட்? Yesterday's classல an electric circuit is a closed conducting loop or path which has a network of electrical components through which electrons are able to flow. இதான் வந்து எலக்ட்ரிக் சர்க்கியூட், ஓகேவா? எலக்ட்ரிக் சர்க்கியூட்னு கொஸ்டின் கேட்டால் இதான் எழுதணும். எலக்ட்ரிக் சர்க்கியூட் அந்த கொஸ்டின் படிச்சுட்டு இந்த சர்க்கியூட்டை வந்து இந்த சர்க்கியூட்டை எக்ஸாக்டாக போடணுன்னு இல்லை, ஜஸ்ட் ஒரு பேட்ரி, ஒரு பல்பு, ஒரு கீ வச்சு ஒரு சர்க்கியூட் வந்து ட்ராயிங் போட்டால் அது ஒரு கொஸ்டின், ஓகேவா? ஸோ வாட் இஸ் எலக்ட்ரிக் சர்க்கியூட் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு see about எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ். நிறைய எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் வந்து சேர்ந்தது தான் வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட், ஓகேவா? எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் டுகெதர் கான்ஸ்டிடியூட் எலக்ட்ரிக் சர்க்கியூட். The electrical circuit given in figure 4.0 consists of different components, ஓகேவா, such as battery, switch, bulb. 4.2 இதுதான் 4.2. இதில் நிறைய காம்பனன்ட்ஸ் நிறைய சேர்ந்துருக்கு, நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து சேர்ந்துருக்கு. என்னென்ன சொல்லியிருக்காங்க, பேட்ரி, கீ தான் ஸ்விட்சு, ஓகேவா? இதான் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, அதுக்கு பேர் கீ அப்படிம்பாங்க. பல்பு இருக்குது, இது எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ். இதை தவிர இதுக்கு பேர் ரெசிஸ்டர், இதுக்கு பேர் அம்மீட்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் வந்து இருக்குது. ஆல் தீஸ் காம்பனன்ட்ஸ் கேன் பி ரெப்ரசன்டட் by using certain symbols. It is easier to represent the components of a circuit using their respective symbols. Okay, so ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ்க்கும் we have designed a symbol, ஓகேவா? இப்போ பேட்ரி வர அப்படின்னு சொன்னால் நீ ஒரு ஷேப்பில் பேட்ரி வரவ, another person will draw battery in a different way and another person will draw battery in another way. ஸோ different type of battery வருவாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, they have designed a symbol for each thing. ஸோ எல்லாமே காமனாக அந்த சிம்பிளை தான் வந்து என்ன பண்ணணும், தே ஹாவ் டு ட்ரா, ஓகேவா? ஸோ அதுதான் நமக்கு ஈஸியுமே, ஓகேவா? பேட்ரி, இப்போ பேட்ரிக்கு சிம்பிள் வந்து இதுதான் பேட்ரியோட சிம்பிள், ஓகேவா? இது ஒரு பேட்ரி, இதே ஒரு பெரிய பேட்ரி அப்படின்னா இப்படி சிம்பிள் போடுவாங்க. ஸோ இதான் வந்து பேட்ரிக்கு சிம்பிள், ஓகேவா? ஸோ இது ஈஸி டு ட்ரா, அப்படி தானே? ஸோ அதனால தான் வந்து சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணது. சிம்பிள்ஸ் தட் ஆர் யூஸ்ட் டு ரெப்ரசன்ட் some commonly used components are given in table 4.1. ஓகே, இந்த ஒரு டேபிளில் காமனாக யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, அதான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இதை ஃபோனை திருப்பி வச்சு பாரு, டர்ன் த ஃபோன் அண்ட் see that, அந்த ஆட்டோ ரொட்டேட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டா ஃபோன் திரும்பாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப் த ஆட்டோ ரொட்டேட், ஓகேவா? ஸோ காம்பனன்ட்ஸ், ரெசிஸ்டர்னு ஒரு காம்பனன்ட் இருக்குது, வேரியபிள் ரெசிஸ்டர், அம்மீட்டர், வோல்ட் மீட்டர், தீஸ் ஆர் ஆல் த காம்பனன்ட்ஸ், ஓகேவா? இந்த ரெசிஸ்டர் பேரே இருக்குது, ரெசிஸ்ட்னா என்ன? ரெசிஸ்ட்னா டு ஸ்டாப் சம்திங், ஓகேவா? ரெசிஸ்ட் பண்ணுறது தான், இப்போ எதையா தடுக்கிறது, அதான் வந்து ரெசிஸ்ட். இங்கே வந்து த ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரெசிஸ்டர், ஓகேவா? கரண்ட் ஃப்ளோ ஆகிறத, இப்போ எனிதிங், ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் வந்து ஒரு ஒயரில் தான் ட்ராவல் பண்ணுது, எல்லா ஒயருமே கரண்ட் வந்தோடனே வாங்க கரண்ட் போங்க அப்படின்னு இட் won't allow everything resist the current. கரண்ட்டை வந்து ஒரு சர்டன் லெவலுக்கு தடுக்கும், ஈச் அண்ட் எவ்ரிதிங், ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் தான் ரெசிஸ்டர், ஓகே, அதுக்கு பேர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அது ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காகவே
ஒரு பார்ட்டை வந்து டிசைன் பண்ணுவாங்க. அது வந்து ரெசிஸ்டர். அது வந்து நீ நிறைய சர்க்யூட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸ் பார்த்துருக்கேன். நீ இப்போ போய் நெட்டில் போய் ரெசிஸ்டர் அப்படின்னு சர்ச் பண்ணிப்பார். அதில் ஒரு ஸ்மால் திங் வரும். ஓகேவா? ஒரு ஸ்மால் திங். இது வந்து ரொம்ப டைனியாக இருக்கும் அண்ட் அரௌண்ட் லைக் எல்லோயிஷ் கலரில் இருக்கும். ஸோ அதான் வந்து ரெசிஸ்டர். அது நீங்கள் நிறையா சர்க்யூட்டில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு என்ன வேலை அப்படின்னா, யூஸ்டு டு ஃபிக்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட் த்ரூ அ சர்க்யூட். ஒரு சர்க்யூட்டில் இவ்வளவுதான் கரண்ட் போக வேண்டும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிஸ்டம், ஒரு கம்ப்யூட்டர் எடுத்திருக்க அப்படின்னா தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் இன்சைட் தட். அந்த கம்ப்யூட்டரில் தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகேவா? ஒரு சின்ன பார்ட்லேருந்து பெரிய பார்ட் வரைக்கும் நிறைய திங்ஸ் இருக்குது. இப்போ ஒரு காம்போனண்ட்டுக்கு நிறைய கரண்ட் தேவைப்படும், இன்னொரு காம்போனண்ட்டுக்கு ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். பட் இந்த கம்மியாக இருக்கிற காம்போனண்ட்டுக்கு அதிகமான கரண்ட் போச்சுன்னா வாட் வில் ஹேப்பன்? இட் வில் கெட் டேமேஜ்ட். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல நிறைய இருக்கிற கரண்ட்டை கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தே வில் யூஸ் அ ரெசிஸ்டர். இது என்ன பண்ணுவோம்னா கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணும், கம்மி பண்ணி அந்த இதுக்கு அமுச்சு விடும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல். ஸோ ரெசிஸ்டர்னு என்னென்னா, இட் இஸ் யூஸ்ட் டு ஃபிக்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட் த்ரூ அ சர்க்யூட். ஒரு சர்க்யூட்குள்ளே எந்த மாதிரி கரண்ட் போகணும், கம்மியாக போகணுமா அதிகமாக போகணுமா, அதுக்கு ஏற்ற மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புறதுக்கு பேர் தான் ரெசிஸ்டர். இதுதான் ரெசிஸ்டருக்கு சிம்பிள். ஓகேவா? இப்படி இருக்கும். இதுதான் ரெசிஸ்டருக்கு சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு, வேரியபிள் ரெசிஸ்டர் ஆர் ரியோஸ்டாட். நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா வேரியபிள் ரெசிஸ்டர் ஆர் ரியோஸ்டாட். ரெசிஸ்டன்ஸ், இது வேரியபிள் ரெசிஸ்டரில் என்ன அட்வான்டேஜ்னா, நீ ரெசிஸ்டன்ஸை அதிகப்படுத்திக்கலாம், கம்மிப்படுத்திக்கலாம், ரெசிஸ்டன்ஸை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள், நீ வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபேன். வீட்டில் நீ ஃபேனை 5ல் வைக்கிறேன்னா ரெசிஸ்டன்ஸை நீ கம்மிப்படுத்தியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ கரண்ட், த லாட் ஆஃப் கரண்ட் வில் ஃப்ளோ. ஸோ கரண்ட் ஃப்ளோயிங் இஸ் மோர். அதனால் வந்து ஃபேன் வாட் வில் ஹேப்பன், த ஃபேன் வில் ரன் ஃபாஸ்ட்லி. அப்படி தானே? ஸோ ஒரு ஹை ஸ்பீடில் வைக்கிறேன்னா என்ன பண்ணியிருக்காங்க, ரெசிஸ்டன்ஸை நீ கம்மி பண்ணியிருக்க. ஸோ ஃபேன் அதிகமாக சுற்றும். ஸோ நீ இப்போது வந்து ஸ்பீடை குறைச்சி இஃப் யூ ஆர் கீப்பிங் இட் இன் 1 அப்படின்னா நீ ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்க. இஃப் யூ இன்க்ரீஸ் த ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், கரண்ட் ஃப்ளோ கம்மியாகும், அதனால் ஃபேனு கம்மியாக சுற்றும். ஸோ அதுக்கு பேர் தான் வேரியபிள் ரெசிஸ்டர். அதுக்கு இன்னொரு பேர் ரியோஸ்டாட். அதுக்கு இதுதான் சிம்பிள். ஓகேவா? இட் இஸ் யூஸ்டு டு செலக்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட் த்ரூ அ சர்க்யூட். ஒரு சர்க்யூட்குள்ளே எந்த மாதிரி கரண்ட் போகணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதிகமாக போகணுமா கம்மியாக போகணுமா செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் ரியோஸ்டாட். அடுத்து அம்மீட்டர். அம்மீட்டருக்கு இதான் சிம்பிள். இட் இஸ் யூஸ் டு மெஷர் த கரண்ட். எவ்வளோ கரண்ட்டோ ஒரு சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது அம்மீட்டர். அண்ட் வாட் இஸ் வோல்ட் மீட்டர்னா, யூஸ் டு மெஷர் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? வோல்டேஜ், எவ்வளோ வோல்டேஜ் ஒரு இதில் போகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது என்ன அப்படின்னா வோல்ட் மீட்டர். நெக்ஸ்ட்டு கேல்வனோமீட்டர். கேல்வனோமீட்டருக்கு இதுதான் வந்து சிம்பிள். யூஸ்டு டு டிடெக்ட் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டு. ஒரு கரண்ட்டு ஓகேவா எவ்வளோ போகுது, எந்த டைரக்ஷனில் போகுது அப்படிங்கிறத பார்க்குறது தான் கேல்வனோமீட்டர். ஓகேவா? அம்மீட்டர் ஜஸ்ட் ஷோஸ் த அமௌண்ட் ஆஃப் கரண்ட். அம்மீட்டர் ஜஸ்ட்டு எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு தான் சொல்லும், பட் டைரக்ஷன் சொல்லாது. பட் கேல்வனோமீட்டர் வில் கிவ் த அமௌண்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் த டைரக்ஷன் ரெண்டுமே. ஓகேவா? அது வந்து ப்ரொவைட் பண்ணும். டிடெக்ட் த கரண்ட்டை டிடெக்ட் பண்ணி அது எந்த டைரக்ஷனில் போகுது அப்படிங்கிறத காமிக்கும். டயோட், திஸ் இஸ் டயோட். ஓகேவா? டயோடு வந்து யூ வில் ஸ்டடி இன் ஹையர் கிளாஸஸ், பர்டிகுலர்லி இன் 11th and 12th படிப்பீங்க. அது வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். ஓகேவா? யூ கேன் சர்ச் இந்த இன்டர்நெட் டயோடு அப்படின்னு பாரு. அது நீ வந்து நிறைய சர்க்யூட்ஸில் பார்த்துருப்பேன். ஓகே, டயோடுன்னு சர்ச் பண்ணி பாருங்கள். அடுத்து லைட் எமிட்டிங் டயோட், எல்இடி லைட் அப்படின்னு சொல்கிறோம் தெரியுமா, அது டயோடு தான். அதுவுமே ஒரு டயோடு தான். ஆனால் என்ன பண்ணும், அது லைட்டை எமிட் பண்ணும். இட் வில் கிவ் லைட். ஓகேவா? ஸோ அதுக்கும் சிம்பிள் பார்த்துக்கோங்க. டயோட் சிம்பிள் மாதிரியே போட்டுட்டு மேலே 2 ஆரோ போட்டால் அது வந்து எல்இடி. அடுத்து கிரவுண்ட் கனெக்ஷன். கிரவுண்ட் கனெக்ஷன் நம்ம எர்த்துன்னு சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம எர்த்து கொடுக்கணும், எர்த்து கொடுத்துருப்பாங்க. எல்லா வீட்டுக்குமே எர்த்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஒரு எக்ஸஸ் கரண்ட் போகும்போது
நம்ம எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் டிவி இருக்குது, வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது, அது வந்து ஒரு ஓவர் கரண்ட் வந்துச்சு அப்படின்னா இட் வில் கெட் அஃபெக்டட். ஓகேவா? அதனால் அந்த எக்ஸஸ் கரண்ட் வந்து நம்ம எர்த்துக்கு டேரெக்டாக எர்த்துக்கு போயிடும். அதுதான் எர்த் பண்ணியிருப்பாங்க எவ்ரிதிங். அந்த எர்த்தை வந்து இப்படி தான் வந்து ஷோ பண்ணணும். இதான் வந்து அதுக்கு சிம்பிள். ஓகேவா? அதுக்கு கிரவுண்ட் கனெக்ஷன் அப்படின்னு டெக்னிக்கலாக சொல்லுவாங்க. யூஸ்டு டு ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன் டு த எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ். எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ்க்கு அது ப்ரொடெக்ஷனை தரும். எக்ஸஸ் கரண்ட் வந்தால் இட் வில் கோ டு த எர்த். ஓகேவா? இட் won't affect the electrical component. ஓகேவா? இட் சர்வ்ஸ் as a reference point to measure the electric potential. இந்த வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஒரு பாயிண்ட் அதுலேயும் இன்னொரு எலக்ட்ரிக்கல் திங்லையும் வச்சு தான் வந்து எவ்வளவு வோல்டேஜ் எவ்வளவு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த எர்த் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு we are going to see electric potential and potential difference. ஓகேவா? எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலும் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸும் பார்க்க போகிறோம். ஓகேவா? யூ ஆர் ஃபெமிலியர் வித் த வாட்டர் கரண்ட் அண்ட் ஏர் கரண்ட். யூ ஆல்சோ நோ தட் தேர் மஸ்ட் பி டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் இன் அ சாலிட் ஃபார் த ஹீட் டு ஃப்ளோ இன் இட். ஏர் கரண்ட் வாட்டர் கரண்ட் பற்றி ஐ ஆல்ரெடி டோல்ட் ஹவு இட் ஃப்ளோஸ் அப்படின்ட்டு, எப்படி வாட்டர் ஃப்ளோ ஆகும், எப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகும்ன்ட்டு. இன்னொன்று சொல்லியிருக்காங்க டெம்பரேச்சர் ஃப்ளோ. டெம்பரேச்சர் எப்போவுமே ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு தான் இட் வில் ஃப்ளோ. ஓகேவா? ஃப்ரம் ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வெரி ஹாட் கப், நல்ல சூடான காஃபி ஊற்றி யூ கெப்ட் அ கப் இன் அ டேபிள். ஓகேவா? தென் வாட் வில் ஹேப்பன் அட் த டைம் அப்படின்னா, ஹீட் எங்கேருந்து எங்கே போகும்? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கப்பு என்ன ஆயிரும்? நார்மல் டெம்பரேச்சர் ஆயிரும். அதாவது நார்மல் ஆயிரும். ஒரு ½ அன் ஹவர் விட்டுட்டேன்னா அந்த கப்பில் வந்து இந்த சூடே இருக்காது. என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஹை டெம்பரேச்சரான கப்பில் இருந்து ஹீட் வந்து லோ டெம்பரேச்சரான அந்த என்விரான்மெண்ட், அந்த சரௌண்டிங்க்கு போயிடுச்சு. கரெக்டாக? ஸோ ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர் போயிடுச்சு. இப்போ ஒரு ஜில்லான யூ ஆர் கீப்பிங் அ வெரி கோல்டு வாட்டர் பாட்டில் இன் அ டேபிள். ஒரு கோல்டு வாட்டர் பாட்டில் வைக்கிறேன், அதே ஒரு ½ அன் ஹவர் விடுறேன், என்ன ஆகும்? அதுவும் நார்மல் ஆயிரும். அப்போ என்ன ஆயிருக்கு? வாட் ஹேப்பன்? ஹை டெம்பரேச்சர். ஸோ இப்போது ஒரு வாட்டர் பாட்டில், வெரி கோல்டு வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன்னா அங்கே என்ன சினாரியோ, அந்த வாட்டர் பாட்டிலை சுற்றி வெரி ஹை டெம்பரேச்சர் இருக்குது, வாட்டர் பாட்டில் கோல்டு டெம்பரேச்சர் எங்கேருந்து எங்கே போகும்னு சொன்னேன்? ஹை டு லோ தான் போகும். ஸோ வெளியில் இருந்த அந்த ஹை டெம்பரேச்சர்லேருந்து டெம்பரேச்சர் இந்த லோ டெம்பரேச்சருக்கு ஃப்ளோ ஆனதுனால அது என்ன ஆயிடுது? இதுவும் ஈக்குவல் டெம்பரேச்சர் ஆயிடுது. ஸோ டெம்பரேச்சரும் ஹை டு லோ தான் போகும். சிமிலர்லி ஸோ நீங்கள் இந்த ஏராக இருந்தாலும் சரி, வாட்டராக இருந்தாலும் சரி, டெம்பரேச்சராக இருந்தாலும் சரி, என்னது? வி நீட் எ டிஃப்ரென்ஸ். டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால தான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எனர்ஜி ஃப்ளோ ஆகுது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு கண்டக்டரில் டிஃப்ரென்ஸை மேக் பண்ணால் தான் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும். சிமிலர்லி த டிஃப்ரென்ஸ் இன் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் இஸ் நீடட் ஃபார் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் இன் அ conductor. In the conductor, the charges will flow from a point in it which is at the higher potential to a point. In a conductor, the charges will flow from a point in it which is at a higher electric potential to a point which is at a lower electric potential. Same like water, same like air. Okay, water வந்து higher altitudeலேருந்து lower altitudeக்கு flow ஆகும். ஏர் ஹை ப்ரெஷர் ரீஜன்லேருந்து லோ ப்ரெஷர் ரீஜனுக்கு ஃப்ளோ ஆகும். டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு ஃப்ளோ ஆகும். இன் எ சிமிலர் வே கரண்ட் வில் ஃப்ளோ ஃப்ரம் ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டு த லோயர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் தான் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? நவ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னால் என்ன, அடுத்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற வார்த்தை ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கணும். எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி கேள்விப்பட்டிருக்கணும். சின்ஸ் யூ ஆர் இன் 10th, இதெல்லாம் 8th 7th வந்திருக்கும்.
பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா தெரியுமா? பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mgh. பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்னன்னு தெரியுமா? ஓகேவா, ஸ்டோர்டு எனர்ஜி. ஓகேவா, ஒரு பொருளில் ஸ்டோர் ஆகிருக்கிற எனர்ஜி தான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இப்போது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, பொட்டன்ஷியலாக என்ன சொன்னால் ஸ்டோர்டு எனர்ஜி. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலாக என்னென்னா ஒவ்வொரு சார்ஜ்லேயும் ஸ்டோர் ஆகிருக்கிற எனர்ஜி. ஒவ்வொரு எலக்ட்ரான்லேயும் ஸ்டோர் ஆகிருக்கிற அந்த எனர்ஜிக்கு பேர் தான் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படிம்பாங்க. ஓகேவா, த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் electric potential at a point is defined as the amount of work done in moving a unit positive charge from infinity to that point against the electric force. ஓகேவா, திஸ் இஸ் அ டெஃபனேஷன்மா. ஒரு டெஃபனேஷன் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க, இதை நம்ம இப்படியே படித்து தான் ஆகணும். பட் கீப் இட் இன் மைண்ட், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னால் என்னென்னா ஒரு சார்ஜில் ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்கிற எனர்ஜி, ஆல்ரெடி ஸ்டோர்ட் எனர்ஜி. ஓகேவா, ஸோ இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்குது. ஓகேவா, இங்கே ஒரு ஒயர் இருக்குன்னா இங்கே வந்து ஒரு இவ்வளோ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்குது, நிறைய எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்று இருக்குது. அந்த சார்ஜை நம்ம சம் இன்ஃபினிட்டி பாயிண்ட்லேருந்து, ஏதோ ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த பாயிண்டில் வைக்கிறோம், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை தாண்டி. ஓகேவா, ஒரு சார்ஜ் இருக்குது, ஜஸ்ட் கீப் இட் இன் மைண்ட், தெர் இஸ் ஒன் சார்ஜ். அந்த சார்ஜ் இன்ஃபினிட்டியில் இருக்குது, ரொம்ப தூரம் எங்கேயோ இருக்குது. அந்த சார்ஜை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இருக்கிற இடத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்து இந்த பாயிண்டில் வைக்கிறோம், இதுதான் எலக்ட்ரிக் ஃபோர்ஸு. இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸெல்லாம் தாண்டி வந்து வைக்கிறோம். அப்படி வைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஒர்க் பண்ணியிருப்போம். ஒரு ஒர்க் பண்ணியிருப்போம். அதுதான் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். அந்த ஒர்க்கு அந்த சார்ஜுக்குள்ளே எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், there is one சார்ஜ்மா, அந்த சார்ஜ் இன்ஃபினிட்டியில் இருக்குது. ஓகேவா, அந்த சார்ஜை நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் இடம் இருக்குது, அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும். அப்படி வைக்கணும்னா நம்ம பல எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸை தாண்டி தான் வந்து வைக்கணும். நம்ம அதையும் தாண்டி கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா அந்த சார்ஜில் நம்ம பண்ண ஒர்க்கு ஸ்டோர் ஆகி இருக்கும். ஓகேவா, பண்ண ஒர்க்கு ஸ்டோர் ஆகி இருக்கும். அதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஓகேவா, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஒரு ஷார்ட் புட் இருக்குது. ஓகேவா, ஒரு ஷார்ட் புட் போட்டு ஸ்போர்ட்ஸ் போடுவாங்க தெரியுமா, தெர் இஸ் அ ஷார்ட் புட். அந்த ஷார்ட் புட்டை நார்மலாக உன் முழங்காலுக்கு உன்னுடைய நீ இருக்குல்ல, அதுக்கு கீழே இருந்து உன் காலில் போடுற அப்படின்னா லைட்டாக பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இப்போது என்ன பண்ணுற, அதை ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து அது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நீ ஏறி போகிற, கீழே இருக்கிற அந்த சார்ஜை, அதாவது அந்த ஷார்ட் புட்டை எடுத்துகிட்டு யூ ஆர் கோயிங் டு த ஃபஸ்ட் ஃப்ளோர். இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அதே காலில் நீ போடுற, என்ன ஆகும்? ஸோ ஏன் வலிக்குது, ஏன் வலி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, நீ இங்கேருந்து மேலே கொண்டு போயிருக்க தெரியுமா, ஒன்ஸ் அங்கேருந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா அதில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து நீ பண்ணுற ஒர்க்கு அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம பண்ணுற ஒர்க்கு அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். அது வந்து அங்கேருந்து நமக்கு போடும்போது ஹியூஜ் இம்பேக்டை கொடுக்கும். அதே மாதிரி தான் இங்கே நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒர்க்கு அந்த ஆப்ஜெக்டில் ஸ்டோர் ஆகியிருக்கும். அதற்கு பேர் தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஸோ ஃபஸ்ட் பேராகிராஃபில் எந்த கொஸ்டின்ஸுமே இல்லை. இதில் வாட் இஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு கேட்டால் இதுதான் எழுதணும். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் இஸ் டிஃபைன்ட் as the amount of work done in moving a unit positive charge from infinity to that point against the electric force. இன்ஃபினிட்டியிலேருந்து ஒரு யூனிட் பாயிண்ட்டை கொண்டு வந்து ஒரு பாயிண்டில், ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு வந்து ஒரு பாயிண்டில் வைக்கிற, எதுக்கு எதிராக, எகெயின்ஸ்ட் தான். அங்கே நிறைய எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்குது, அதெல்லாம் தாண்டி வைக்கும்பொழுது ஒரு வேலை பார்த்துருப்பேன். அங்கேருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து வைக்கிறது, இட்ஸ் அ ஒர்க். அந்த ஒர்க்கு
தான் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஓகேவா? இப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போது நீ என்ன பண்ணியிருக்க, ஒரு யூனிட் சார்ஜை எங்கேருந்தோ கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கியா, எங்கேருந்தோ கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன். இப்போ இந்த யூனிட் சார்ஜ் என்ன பண்ண போகுது, அங்கேருந்து வேறு இடத்துக்கு போக போகுது. ஸோ இதுக்கு ஒரு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்குமா? எங்கிருந்தோ கொண்டு வந்து ஒரு எலக்ட்ரிக் சார்ஜை யூ ஹாவ் கெப்ட் ஹியர், கரெக்ட், யூ ஹாவ் கெப்ட் ஹியர் எலக்ட்ரிக் சார்ஜை. ஸோ அதில் ஒரு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், அதில் ஒரு பொட்டன்ஷியல் நீ பண்ண ஒர்க்கு அதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போது அந்த சார்ஜ் அங்கேருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கண்டிப்பாக மாறி இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக வேறு ஒரு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் 8 இருக்குது அப்படின்னா இங்கே வந்து ஒரு 10 ஆகிருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு, கண்டிப்பாக மாறி இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸுக்கு தான் வந்து பேர் என்னென்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். புரியுதா? இந்த டிஃப்ரென்ஸுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். கிளியரா? The electric potential difference between 2 points is defined as the amount of work done in moving a unit positive charge from one point to another against the electric force. ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு கொண்டு போக எவ்வளோ ஒர்க் டன் தேவையோ அதுதான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னால் என்னென்னா, ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை you are taking from infinity to a point against the electric force. இன்ஃபினிட்டிலேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வர. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்னென்னா, ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வர. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இன்ஃபினிட்டி டு a பாயிண்ட் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் against the electric force. இது from one point to another against the electric force வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டால் யூ நீட் டு ரைட் ஃப்ரம் ஹியர் டு ஹியர், தென் யூ ஹாவ் டு ரைட் திஸ் ஃபார்முலா. அண்ட் என்ன எழுதணும்னா, த யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் வோல்ட். 3 திங்ஸ் இருக்கணும். ஓகேவா? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னால் என்ன, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன, அதோட ஃபார்முலா என்ன, அதோட யூனிட் என்ன, இது 3 இருந்தால் தான் அதற்கு ஃபுல் மார்க். ஓகேவா? இப்போது எப்படி இதுக்கு இப்போ ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா வந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். சப்போஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏன்னு ஒரு இடத்துல இருந்து பின்னு ஒரு இடத்துக்கு இந்த கியூங்கிற சார்ஜை மூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? கியூங்கிற சார்ஜை நம்ம வாட் வி ஹவ் டன், வி ஹவ் மூவ் ஃப்ரம் ஏ டு பி. ஓகே, ஃப்ரம் ஏ டு பி வி ஹவ் மூவ்ட் அ சார்ஜ். கரெக்டாக? ஏட்டுக்கு மூவ் பண்ணுங்க. அதுக்கு என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், W அப்படிங்கிற ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே, ஏலேருந்து ஒரு பொருளை கொண்டு போய் வி ஹவ் கெப்ட் இட் இன் பி அண்ட் வி ஹவ் டன் த ஒர்க் W. ஓகேவா? அப்போது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஒர்க் டன் பை சார்ஜ். ஓகேவா? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஓகேவா, ஒரு சார்ஜை கொண்டு போய் வைக்கிறதுக்கான ஒர்க்கு தான் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். கிளியரா? ஃபைன். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு த டிஃப்ரென்ஸ் இன் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆஃப் தீஸ் 2 points. If VA and VB represent the electric potential at point A and point B, then the potential difference between the points A and B is given by ஒரு ப்ராப்பர் டெஃபினேஷன். இது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டெஃபினேஷன். அதை வேறு விதமாகவும் சொல்லலாம். என்ன அப்படின்னா, நான் இங்கே சொன்னேன் தெரியுமா, ஸோ இங்கே ஒரு 10 இருக்குது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இங்கேருந்து இங்கே போகும்போது 8 அப்படின்னா 10 - 8 2 தான் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, A - B. இப்போது ஒருவேளை இங்கே நீங்கள் மூவ் பண்ணும்போது இங்கே 18 இருக்குது, இங்கே 10 தான் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், பிக் மைனஸ் ஸ்மால், 18 - 10 8 தான் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்படியும் கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பட் மெயினாக டெஃபினேஷன்னாக நம்ம எழுத வேண்டியது ஒர்க் டன்னை வச்சு தான் நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி 3 திங்ஸ், டெஃபினேஷன் எழுதணும், ஃபார்முலா எழுதணும், வோல்ட் யூனிட் எழுதணும்.
ஓகேவா? ஸோ இப்போது வோல்ட் யூனிட் பற்றி we are going to see. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு கரண்ட்டில் என்ன பார்த்தோம்? கரண்ட்டோட டெஃபினேஷன் பார்த்தோம், கரண்ட்டோட சிம்பிள் பார்த்தோம், கரண்ட்டோட ஃபார்முலா பார்த்தோம். அதுக்கப்புறம் கரண்ட்டோட யூனிட் பற்றி பார்த்தோம். வாட் இஸ் 1 ஆம்பியர் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே நம்ம வோல்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்களே சொல்லு. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் வோல்ட்? வோல்ட் is equal to work done to move a charge Q. Qங்கிற சார்ஜை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுற அந்த ஒர்க் டன் தான் வந்து வோல்ட். ஓகேவா? நவ் இப்போது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் வந்து V. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு W/Q. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு என்ன ஃபார்ம், என்ன யூனிட்? த யூனிட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு யூனிட்டு வோல்ட். ஓகேவா? வோல்ட் ஈக்குவல் டு சார்ஜ். க்யூக்கு யூனிட்டு உனக்கு கூலும்னு தெரியும். ஓகேவா? க்யூக்கு யூனிட்டு உனக்கு கூலும். ஓகேவா? ஒர்க் டன் அதுக்கு யூனிட் என்ன? அதாவது ஒரு வேலையை பார்க்க வேண்டும் என்றால் we need to spend some energy. ஓகேவா? ஒரு ஒர்க் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒர்க் டன்னுக்கு என்ன யூனிட்னா எனர்ஜிக்கு என்ன யூனிட்டோ அதான் ஒர்க் டன்னுக்கு யூனிட்டு. ஸோ எனர்ஜிக்கு என்ன யூனிட்டு? எனர்ஜிக்கு யூனிட்டு என்னது? எனர்ஜிக்கு யூனிட்டு ஜூல். ஸோ அதே யூனிட் தான் வந்து எது? கூலும்க்கும் அதே யூனிட் தான். ஸோ நம்ம இந்த V ஈக்குவல் டு W/Q அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? யூனிட்டாக மாற்றிருக்கோம். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு யூனிட் வோல்ட்டு, ஒர்க்குக்கு யூனிட் ஜூலு, சார்ஜுக்கு யூனிட்டு கூலும். ஓகேவா? இப்படி எழுதியாச்சு. இப்போது நம்ம 1 வோல்ட் என்ன பண்ண போகிறோம்? 1 வோல்ட்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். 1 வோல்ட்னா என்ன அப்படின்னா ஓகேவா 1 கூலும் ஆஃப் சார்ஜை வந்து 1 ஜூல் ஆஃப் ஒர்க் கொடுத்து நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வோல்ட் வந்து 1 வோல்ட். ஓகேவா? இப்போது 1 வோல்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். The SI unit of electric potential or potential difference is volt. ஓகேவா? The potential difference between 2 points is 1 volt when 1 joule of work is done in moving a 1 coulomb of charge from one point to another. ஓகேவா? இப்போ 1 joule by 1 coulomb கொடுத்துருக்காங்க பார்த்தியா? இப்போது 1 joule of work is done in moving a 1 coulomb of charge. 1 coulomb of charge மூவ் பண்ண நம்ம 1 joule of work கொடுக்குறோன்னா அங்கே உள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு 1 வோல்ட். ஓகேவா? இதான் வந்து 1 வோல்ட். இன்றைக்கி நீ எழுதியிருக்க வேண்டிய ஃபேரு 1 வோல்ட்னா என்னென்னு எழுதியிருக்கணும். தென் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஃபுல்லாக எழுதியிருக்கணும். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எழுதியிருக்கணும். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எழுதியிருக்கணும். ஸோ 3 questions are there. Then put this table of column. ஓகேவா? இந்த டேபிள் ஆஃப் காலமை எழுதிரு. ஸோ 4 questions to be fair. ஃபேர் வந்து 4 question ப்ளஸ் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அதையும் எழுதிருங்க. ஸோ டோட்டலி 5 question you should write in fair. ஓகேவா? டெஸ்ட்டு என்ன அப்படின்னா செல்ஃப் டெஸ்ட்டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அண்ட் வோல்ட். ஸோ 5 questions for fair and 3 questions for self test. ஓகேவா? ஸோ ரைட் ப்ராப்பர்லி and send it. Thank you.